ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு நார்மலான ஒரு விளாக்ல தான், பட் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மேபி இது நிறைய பேத்துக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை தான், ஆனா தெரிஞ்சிருக்கும். ஒரு வேலை தெரியாம இருக்கிறவங்களுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னேன். இது வந்து டிப்ஸ் தான் உங்களுக்கு. டக்கு நம்ம சொல்லிடலாம், டிப்ஸ் சொல்லிடலாம். ஏன்னா நான் பேசினால நிறைய பேசிடுவேன், அப்புறம் வந்து உங்களுக்கு போர் அடிக்கும். அதனால வந்துட்டு சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நிறைய பேர் இப்போ நம்ம நார்மலா வந்துட்டு ஸ்டிச்சிங் எல்லாம் சூப்பரா பண்ணி கொடுத்துருப்போம். நல்லா ஃபிட்டிங் இருக்கும், நீட்டான ஃபினிஷிங் இருக்கும், எல்லாமே ஓகே தான். ஆனாலும் வந்துட்டு அவங்க போட்டதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, அக்கா எனக்கு அங்கங்க லைட்டா சுருக்கா இருக்குங்கக்கா, துணி வந்து தூக்கிட்டு இருக்கு அப்படிம்பாங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா கிளாத் தான். கிளாத் வந்து சில கிளாத் எல்லாம் நல்லாவே சுருக்கடிக்கும், சில கிளாத் வந்து மைல்டா தான் சுருக்கடிக்கும். ஸோ அதுக்கு ரீசன் என்னன்னா அதோட குவாலிட்டி, அதோட எப்படி சொல்றது, மெட்டீரியலோட தன்மை அப்படிதான். இன்னொன்னு என்னன்னா, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் தடவை தைக்கிறோம் அப்படின்னா அந்த லைனிங்கும் மேல இருக்கிற துணியும் ஒட்டாது, கரெக்டுங்களா? சோ அப்படிங்கிறப்ப கண்டிப்பா அந்த மேல இருக்கிற துணி வந்து லைட் அங்கங்க சுருக்கு அடிக்கதான் செய்யும். ஆனா ஃபிட்டிங் சூப்பரா இருக்கும் தான், பட் அது வந்து துணி வந்து அப்படி சுருக்கு வரதான் செய்யும். இதுவே நம்ம தண்ணீர்ல போடுறோம், இப்போ ஒரு தடவை நம்ம அதை வந்து வாஷ் பண்ணிடுறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த லைனிங் வந்துட்டு மெட்டீரியலோட ஒட்டிக்கும், அதுக்கப்புறம் அவ்வளோக்கா கண்டிப்பா வந்து சுருக்கு வராது. ஸோ ரெண்டும் தனித்தனியா இருக்கிறப்பதான் அந்த சுருக்கு வருது. ஸோ அதுதான் ரீசனே தவிர நம்ம தைக்கிறதுல எந்த மிஸ்டேக்கும் இல்லை. அது துணியே சுருக்கு வருது அப்படின்னா அது டோட்டலா பாடி லூஸ் இருந்துச்சு, ஏதாவது ஒரு இடத்துல லூஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த சுருக்கு வரும். பட் அதை தாண்டி எல்லாமே ஃபிட்டிங் பர்ஃபெக்டா இருக்கிறப்ப சுருக்கு வருது அப்படின்னா இதுதான் ரீசன். அப்புறமா வந்து நான் வந்து அதை எப்படி அனலைஸ் பண்ணா, எனக்கு உண்மையாலும் எனக்கு தெரியலப்பா, உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியல. நானும் நினைச்சிட்டே இருப்பேன், ஏன் வந்து அது சிலர் ஒன்னு ரெண்டு பேர் தான் சொல்லுவாங்க, மத்தவங்க எல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. அக்கா இங்க எல்லாம் லேசா சுருக்கு இருக்குங்கக்கா அப்படிம்பாங்க. நான் இதுதான் சொல்லுவேன், இல்லப்பா இப்ப புதுசா தானே இப்ப தைச்சிருக்கோம், அந்த மேல இருக்கிற துணிக்கு தகுந்த மாதிரி மைல்ட சுருக்கு வரதாப்ப செய்யும், அது சரியா போயிரும் போடுங்க அப்படின்னா சரிங்கக்கா அப்படின்ருவாங்க. அப்புறம் யோசிச்சுக்கிட்டே இருந்தது, எப்படி அவி மட்டும் சொல்றாங்க சுருக்கு வருதுன்னு சொல்லிட்டே இருக்காங்களே, நாம என்ன பண்ணலாம், நம்ம தான் கரெக்டா தானே எல்லாமே ஃபிட்டிங் வந்து சூப்பரா தானே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கோம், அப்புறம் ஏன் இப்படி வருது அப்படின்னு நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். உண்மையாலுமே எனக்கு அதுக்கு வந்து ரீசனே தெரியாம தான் இருந்துச்சு. அப்புறமா தான் நானா தான் கண்டுபிடிச்சேன். அட அயன் பண்ணி கொடுத்துருப்பாங்களே, இப்போ பெரிய கடையில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, பெரிய பெரிய பொட்டிக்கா இருக்கட்டும் இல்ல பெரிய ஷாப்பா இருக்கட்டும், அவங்க எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்துட்டு அயன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சோ அப்படி அயன் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ரெண்டு துணியும் ஒட்டிக்கும், லைனிங்கும் மேல பிளவுஸ் துணியும் ஒட்டிக்கும். இன்னொன்னு அந்த அயன் பண்றப்ப அந்த சுருக்கு எதுவுமே வராது, நீட்டா இருக்கும். பட் நம்ம வந்து அயன் பண்ணி கொடுக்கறது இல்ல, நம்ம வந்து கட்டிங் பண்றதுக்கு முன்னாடி தான் அயன் பண்றோம், தைச்சதுக்கு அப்புறம் அயன் பண்றது இல்ல. சோ அதனால பாத்தீங்கன்னா அந்த லைட்டான அந்த சுருக்கு வருது அப்படின்ட்டு உண்மையாலுமே நானா தான் அதை யோசிச்சேன். அப்புறம் அண்ணா கிட்ட கேட்டேங்க, இதுதான் காரணமா இருக்குமா அப்படின்னு. ஆமாமா, பெரிய கடையில எல்லாம் அயன் பண்ணி தான் கொடுப்பாங்க அப்படின்னாங்க. சோ நான் அப்புறம் கேட்டேங்க, நாமளும் இல்லாட்டி அயன் பண்ணி கொடுக்கலாமா? அப்புறம் அண்ணா சத்தமிட்டா, நீ வாங்குற கூலிக்கு நீ அயன் பண்ணிட்டு 7 தடவை அயன் பண்ணிட்டு வந்துரு, அப்புறம் வாங்குற கூலி நல்லா கட்டுப்படியாகும் அப்படின்னாரு. அப்புறம் என்னங்க பண்றது அப்படின்னு. அது ஒரு சிலர் தானே அப்படி சொல்றாங்க, எல்லாத்துக்கும் இல்ல. நம்ம வாங்குற கூலிக்கு தகுந்துதான் நம்ம வேலை செய்ய முடியும். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் தடவை அயன் பண்றோம், அதுவே நமக்கு வந்துட்டு இதுதான். ஏன்னா அது வந்து நம்மளுக்காக, அதாவது ஃபிட்டிங் சூப்பரா இருக்கணும் அப்படின்னா துணி சுருக்கு இல்லாம இருந்தாதான் அது கட் பண்றப்ப கரெக்டான அளவுல இருக்கும், ஃபிட்டிங் நல்லா வரும். அதுக்காக நம்ம அயன் பண்றோம். இதை நீ அப்போ ஒருக்க அயன் பண்ணி நீ தைச்சதுக்கு அப்புறம் திரும்ப ஒருக்க அயன் பண்ண அப்படின்னா அதுல நமக்கு டைம் வேஸ்ட், கரண்ட் வேஸ்ட். அப்ப அதுக்கு தகுந்த நம்ம கூலி வாங்கணும். இப்ப பெரிய கடையில எல்லாம் அவங்க நம்மளோட டபுள் மடங்கு கூலி வாங்குறாங்க, அது அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும் தான் செய்யறதுக்கு. ஆனா நமக்கு கண்டிப்பா கட்டுப்படி ஆகாது, நீ அந்த வேலை எல்லாம் பண்ணாத அப்படின்னாங்க. அப்ப நான் கேட்டேன், இல்லாட்டினா நம்ம அப்படி பண்ணி கொடுக்கல, கூலி வேணா எச்சு பண்ணிக்கலாமா? நீ எச்சு கேட்டேன்னு இங்க கொடுத்துட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்க, இந்த கூலிக்கே ஒழுக்கமா கொடுத்துட்டாங்கன்னா பெரிய விஷயம், நீ வேற எச்சு வேற கேக்குறங்கிறியா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் விடு. வேணும்னா அவங்க அயன் பண்ணி போட்டு போறாங்க, நீ சொல்லிடு இந்த மாதிரி அயன் பண்ணாதான் அப்படி இருக்குன்னு சொல்லிடு, வேணும் அவ அயன் பண்ணி போட்டு போறாங்க அப்படின்னாங்க. இது வந்து சிலர் சொல்லலாம், என்னங்கக்கா நீங்க ஸ்டிச் பண்ணி கொடுக்குறீங்க அப்புறம் அயன் பண்றதுக்கு இவ்வளவு கணக்கு பாக்குறீங்க அப்படிங்களா? அது கண்டிப்பா கேட்பீங்க, நிறைய பேர் வந்து அதுக்கு கமெண்ட் பண்ணுவீங்க. அப்படி கிடையாது. நம்ம வந்து அது எப்படி சொல்றது, அது எப்படி சொல்றது, அது வேஸ்ட், செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு இதுல சொல்லல. அது எனக்கு சொல்ல தெரியல, அந்த மாதிரி ஒரு மீனிங்ல சொல்லல. நம்ம வாங்குற கூலிக்கு தகுந்த ஒர்க் தான் நம்ம பண்ண முடியும். அதுக்கு மேல பண்ணணும்னா நமக்கு கட்டுப்படி ஆகணும் இல்லையா? நம்ம பண்ணலாம், அது தப்பு இல்லதான். நம்ம கடைக்கு இன்னுமே வந்துட்டு நல்ல பேர் கிடைக்கும், அப்பா அந்த அக்காட்ட கொடுத்தோம்னா நம்ம அயனும் பண்ணி கொடுப்பாங்க, ரொம்ப நீட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க தான். சொல்றதுனால நமக்கு ஒண்ணும் சாப்பாடு வர போறது இல்ல. அந்த சொல்ற ஆளுங்க தான், நீங்க காசு கேட்டு பாருங்க, அதுக்குதான் கணக்கு பார்ப்பாங்க. சோ அப்படிங்கிறப்போ அது நமக்கு கண்டிப்பா கட்டுப்படியாது. ஏன்னா ஒருவேளை நம்ம அயன் பண்றதுக்கு, சரி கட் பண்றதுக்கு முன்னாடி அயன் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா கூட பரவாயில்ல, சரி ஓகே ஒரு தடவை அயன் பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்களா? நம்ம தான் கட் பண்றதுக்கு முன்னாடியே அயன் பண்றோம், அது பண்ணாம விட்டா கண்டிப்பா ஃபிட்டிங்ல பிரச்சனை வந்துடும். ஏன்னா மடிப்பா இருக்கும். இப்ப இன்னொன்னு
ஏன்னா கடையில இருந்து எடுத்துட்டு வந்தோடனே அப்படியே நம்ம தைக்க போறது இல்ல. மடிச்சு வச்சிருப்போம், அது ஒரு 10 நாள் கழிச்சுதான் தைப்போம். அப்படிங்கிறப்ப அந்த மடிப்பு அப்படியே இருக்கிறப்ப நம்ம மார்க் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த துணி தூக்கிட்டு இருக்கிறதுல கொஞ்சம் சேஞ்சஸ் வரதான் செய்யும். சோ நமக்கு தேவை ஃபிட்டிங் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், அவ்வளவுதான். சோ அப்ப அதுக்கு நாங்க வந்து அயன் பண்ணி பண்றோம். பட் தைச்சதுக்கு அப்புறம் நம்ம அயன் பண்றது இல்ல கண்டிப்பா. ஏன்னா அது எங்களுக்கு கட்டுப்படியே ஆகாது சுத்தமா. சோ அதனால நாங்க வந்து பண்றது இல்ல. ஏன்னா இங்க கூலியே ரொம்ப கம்மி. இந்த கூலிக்கு நம்ம அத்தனை வேலையும் செய்ய முடியாது இல்லையா? சோ அதனால அண்ணா வேணாம் அப்படின்ட்டாங்க. சரி நானும் விட்டுட்டேன். சோ நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு கட்டுப்படி ஆகும், அயன் பண்ணி கொடுத்தாலும் கட்டுப்படி ஆகும் அப்படின்னா நீங்க தாராளமா ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அயன் பண்ணி கொடுங்க. அப்படி அயன் பண்ணீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு வந்து பினிஷிங், அவங்க கஸ்டமர் போடுறப்ப அவங்களுக்கு வந்து எங்கேயுமே சுருக்கு இல்லாம நீட்டா இருக்கும். சோ அது அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதை தவிர நாமளும் கரெக்டா ஃபிட்டிங்கா ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் இல்லையா? ஒருவேளை நம்ம ஸ்டிச் பண்ணதுலயே ஏதாவது லூஸ் இருக்கு அப்படின்னா நீங்க என்னதான் அயன் பண்ணாலும் அது பாடியில போடுறப்ப அங்கங்க சுருக்கு அடிக்கதான் செய்யும். சோ நான் முதல்ல ஃபிட்டிங்ல பெர்ஃபெக்ட்டா கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து சிலர் வந்து கேட்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த கேட்டவங்க பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அவங்க வந்து ஈரோட்ல பெரிய கடையில ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தவங்க. சோ அதனால அவங்களுக்கு அங்கெல்லாம் அயன் பண்ணி கொடுத்து பழக்கம். அதே இதுலதான் அவங்க இங்கேயும் கேட்டாங்க. அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், கண்ணு இதுதான் ரீசனு, உனக்கு ஃபிட்டிங் எல்லாம் கரெக்டா இருக்கு அக்கா, அதெல்லாம் சூப்பரா இருக்குங்கக்கா, ஒன்னும் பிரச்சனை. அப்ப இதுதான்ப்பா ரீசனு, நாங்க அப்படி அயன் பண்ணி கொடுக்க முடியாதுப்பா, இங்க உனக்கே தெரியும் இங்க எவ்வளவு கூலின்ட்டு, அதுக்கு எங்களுக்கு சுத்தமா கட்டுப்படி ஆகாது. அப்புறம் சும்மா நம்ம எல்லாமே செலவு பண்ணிட்டே போனா நமக்கு எப்படி வந்துட்டு வருமானம் நம்மளுக்கு என்ன இருக்க போகுது. சோ அதனால நாங்க பண்றது இல்லடா, அதுதான் ரீசன்டா, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க வேணும்னா ஒருக்கா அயன் பண்ணி கூட போட்டுக்கோங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இன்னொன்னு என்னன்னா அது துணியில வர சுருக்கு மைல்டா தான் இருக்கும். அது ஒண்ணும் அவ்வளவு ஆட அசிங்கமா கண்டிப்பா தெரியாது. அது பாடி ஃபிட்டிங்கே கரெக்டா இல்லாம சுருக்கு இருந்தா தான் உங்களுக்கு ரொம்ப அசிங்கமா தெரியும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் சரி சரிங்கக்கா ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. சோ இதுதான் ரீசன், அந்த சுருக்குக்கு இதுதான் ரீசன்ங்க. சோ அதனால கஸ்டமரா இருக்கிறவங்க நீங்க அப்படி சுருக்கு அடிச்சதுன்னா நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். அது தண்ணியில போட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா அது வந்து லைனிங் அது ஒட்டிக்கிறப்ப உங்களுக்கு சரியா போயிடும். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அயன் பண்ணி போடுறவங்க இருக்கீங்க. சோ அப்படி ஒருவேளை நீங்க அயன் பண்ணி போடுறவங்களா இருந்தா தாராளமா நீங்க அதை அயன் பண்ணி கூட போட்டுக்கலாம். சோ டெய்லரா இருக்கிறவங்க உங்களுக்கு அயன் பண்ணி கொடுத்தாலும் கட்டுப்படி ஆகும் அப்படின்னா நீங்க தாராளமா அயன் பண்ணி கொடுக்கலாம். சரிங்களா? சோ அதுதான் எனக்கு டக்குன்னு நேத்திக்கு அது தோணுச்சு சொல்லணும் அப்படின்ட்டு, அதுக்காக தான் இந்த வீடியோவே எடுத்தேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நான் வந்து இப்ப ரீசெண்டா வந்து கட்டிங்கே நிறைய போட்டுட்டோம் அப்படின்ட்டு வீடியோவே இல்லைன்னு நான் இதுக்கு முன்னாடியும் ஒரு விளாகுக்கு தான் வீடியோ எடுத்திருந்தேன். அப்புறம் சாயந்தரமா வந்து தோணுச்சு. அப்புறம் தான் ஐயோ சரி இதுக்கு சின்னதா ஒரு வீடியோ எடுத்துலாம் அப்படின்ட்டு இதுக்காக ஒரு சின்னதா வீடியோ எடுத்து, அதனால ஸ்பீடு கூட பாத்தீங்கன்னா கம்மியான ஸ்பீட்ல தான் இருக்கும். ஏன்னா எடுத்ததே சின்ன கொஞ்சம் டைமிங் தான், அதனால ஸ்பீடு ரொம்ப ஜாஸ்தி வைக்கல. கரெக்டா கட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கேன்வாஸ் வந்து கட் பண்ணிட்டு இருந்தேன் பேட்டர்ன் எல்லாம் சும்மா ஷேப்புக்காக. சோ அதனால சரி டக்குன்னு இந்த விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு, அதனாலதான் சொல்லியிருக்கேன். மேபி நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாம இருந்திருக்கலாம், அவங்களுக்கு எல்லாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கே ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கிறப்ப நீங்களே அது மேபி பண்ணிருக்கலாம். நான் தெரியாதவங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். சோ கண்டிப்பா நீங்களும் இதை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி நம்ம வந்துட்டு பேட்டர்ன் ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த பேட்டர்னுக்கு தகுந்த ஃபிட்டிங் இருக்கும். இப்போ எப்படி சொல்றதுன்னா பேட்டர்ன் மீன்ஸ் நம்ம அந்த ஷேப் எல்லாம் எடுக்கிறோம் இல்லைங்களா? சோ ஷேப் எடுத்து பேட்டர்ன் வந்து வச்சு தைக்கிறோம் அப்படின்னா சில ஷேப்புக்கு சில ஃபிட்டிங், அதாவது எப்படி சொல்றது, ஃபிட்டிங் கண்டிப்பா வந்து சேஞ்சஸ் இருக்கும். சோ அது வந்து தெரிஞ்சுக்கணும். நீங்க அது வந்து கஸ்டமர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா நாங்க நிறைய அந்த மாதிரி வந்துட்டு பார்த்திருக்கோம். இப்ப ஒரே கஸ்டமருக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 பிளவுஸ் தைச்சிருக்கோம் பேட்டர்ன்லாம், அதாவது கல்யாணத்துக்கு. சோ அப்படி தைச்சப்ப அவங்க இங்க வந்து போட்டு பாக்குறப்ப நான் கூட வேண்டான்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அண்ணா சொன்னாங்க இல்ல அவங்க எல்லாத்தையுமே போட்டு பார்க்க சொல்லிரு. சோ எல்லாமே டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ல வச்சிருந்தோமா. சோ அதனால கண்டிப்பா வந்துட்டு அதுல பாரு அந்த பேட்டர்ன் டிசைனுக்கு தகுந்த மாதிரி மைல்டா வந்துட்டு சில இடத்துல வந்துட்டு சேஞ்ச் தேவைப்படும் பாரு அப்படின்னாங்க. அதே மாதிரிதான் ஒரு 6-7 பிளவுஸ் நினைக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா 3 பிளவுஸ்க்கு வந்துட்டு சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். அதாவது இப்ப கை மைல்டா ஒரு லூசா இருக்குது, பாடியில வந்து பாடி கிட்ட மட்டும் கொஞ்சமா லூசா இருக்குது, அப்படி அந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்துச்சு. அப்புறமா அதை வந்து பண்ணி கொடுத்துட்டோம். சோ அதனால வந்து பேட்டர்ன் தைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பேட்டர்னோட டிசைன் இருக்குங்களா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிட்டிங்ல சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன், ரொம்ப மைல்டா தான் இருக்கும், ரொம்ப பெருசாலாம் இருக்காது. சோ சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் இருக்கும். நீங்க அதை தெரிஞ்சுக்கோங்க, கஸ்டமர் கிட்டே நீங்க சொல்லுங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க ட்ரையல் பார்க்க முடியுது அப்படின்னா ட்ரையல் பார்த்து அனுப்பிச்சிடுங்க. இல்ல ட்ரையல் பார்க்க முடியல அப்படின்னா நீங்க சொல்லி அனுப்புங்க, இந்த மாதிரி வந்துட்டு சம்டைம் சேஞ்சஸ் இருக்கலாங்க, இதுதான் ரீசன், அப்படி ஏதாவது இருந்ததுன்னா கொண்டு வாங்க நம்ம பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு நீங்க தெளிவா சொல்லிருங்க. அப்ப சொல்லிட்டீங்கன்னா அவங்க எதுவும் இது பண்ண மாட்டாங்க. சொல்லாம கொடுத்துட்டோம் அப்படின்னா தான் போட்டோன்னே கொஞ்சம் ஏதாவது லூசா இருக்கு அப்படி இப்படின்னா ஐயோ என்ன இவ்வளவு லூசா இருக்கு அப்படிம்பாங்க. சோ அதனால அதை நீங்க வந்து முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. சரி ஓகேங்க, இந்த விஷயத்த சொல்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ, வேற ஒண்ணும் கிடையாது.
ஓகே, இது கண்டிப்பா இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. சோ இதே மாதிரி நிறைய டிப்ஸ் அதுக்கப்புறம் கட்டிங் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்மள வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மாதிரி பக்கத்துல பாருங்க ஒரு பெல் ஐக்கன் இருக்கு, அதை தட்டி விட்டுருங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். சோ வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி, ஓகேங்க, இந்த வீடியோக்கு அவ்வளவுதான். நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாங்களா? பாய்.